ப்ளூ சட்டை மார்க்கெட்ல எல்லாரும் கலர்ஸ் வந்து வீட்டுல பத்து நிக்கிறியா பத்தா வெளில வாடா. வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளூ சட்டை சி இளமாறன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்கு ஆன்டி இண்டியன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அரசியல் கட்சிகளுக்கு சுவர் விளம்பரம் செய்யக்கூடிய பாஷா என்பவர் நேற்று முன்தினம் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் நேற்றே அப்லோட் பண்ணலாம் தான் நினச்சேன். பட் சில பல வேலைகள் இருந்ததுனால இன்னைக்கு தான் அப்லோட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். மரியாதையாக சொல், எங்கே போயிருந்தாய்? மன்னிக்க வேண்டும் அண்ணா. இருந்தாலும் இந்த வீடியோவை நான் போட்டே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்கேன். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இருக்கு, இவருக்கு எப்படி படம் எடுத்தாதான்டா பிடிக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு மட்டும் கிடையாது, இங்க நிறைய ஆடியன்ஸ்க்கு இருக்கு. அதுக்காகவே இந்த படத்தை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். அதில் வந்துட்டு நம்ம ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் வந்து கூட ஏதோ 2-3 வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருந்தாரு. பல தடைகளை தாண்டி படத்தை கொண்டு வந்திருக்கிறோம். படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கீழே வீடியோவில் பதிவு செஞ்சுட்டு போங்க. முதல்ல ஒரு 2 வார்த்தை நல்லா இருக்குது நல்லா இல்லை, அது எல்லாமே உங்கள் விருப்பம். அதுக்குள்ள ஒருத்தன் தலைவான்னு கத்திக்கிட்டு இருந்தான். தலைவான்னு கத்துறவங்க எல்லாருக்கும் கடைசியில் நடக்குங்கிறது அந்த படம் முடிஞ்ச பிறகு தான் அவனுக்கு புரிஞ்சிருக்கும். தெரியாதரமா பட்டேன். சரிங்க, இந்த சம்பவங்கள்லாம் அப்புறம் பேசலாம். இந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் வந்துடுவோம். இந்த படத்தோட மஞ்சள் கரு என்னன்னா வச்சுக்கோங்க, இந்த மதத்தை வச்சு எப்படியெல்லாம் இங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம மக்களாக்கி நம்ம வந்து எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்கிறாங்க. இந்த அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்கும். சிம்பிளாக சொன்னா வச்சுங்க, ஒருத்தன் வந்து செத்துட்டான், அவன் செத்த பிறகு அந்த பணத்தை வச்சு எப்படி மத அரசியல் பண்ணுறாங்கிறதா இங்கே மஞ்சள் கருவாக இருக்குது. எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம பிள்ளைங்கன்ற நம்ம அடையாளமே இல்லையப்பா. இதோட வெள்ளை கருன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, அதாவது ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் அதில் தாங்க பல விஷயங்கள் பல சொதப்பல்கள் நடந்திருக்கு. நார்த் மாதிரி இல்ல தலைவரே, இங்க எல்லாமே ரொம்ப கஷ்டம். தன்னோட முதல் படத்திலேயே ஒரு நல்ல கருத்தை தான் மக்கள் கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லி நினைச்சிருக்காரு. நல்ல கருத்தை நம்ம சொல்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட அதை மக்கள் காது கொடுத்து கேட்கிற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா அஸ்வின் மாதிரி 40 கதை கேட்டாலும் தூங்கிடுவாங்க. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க, எனக்கு கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவேன் கதை கேட்கும்போது. கிட்டத்தட்ட அதான் நடந்திருக்கு. பட்ஜெட் கம்மியா இருக்கு அப்படிதான் எடுக்க முடியும் சொன்னா டிக்கெட் வேற 150 ரூபா தானே சொல்லி வாங்குறாங்க. அதுல ஏதாவது குறைச்சாங்களா? சின்ன பட்ஜெட் படங்க இதுக்கு 40 ரூபா தான் டிக்கெட்டு, பெரிய பட்ஜெட் படங்க 150 ரூபா டிக்கெட்னு சொல்றாங்களா? கிடையவே கிடையாது, எல்லாத்துக்கும் 150 ரூபா தான் டிக்கெட்டு. அதனால பட்ஜெட்னா காரணம் சொல்லி அதுக்கு அப்படிதான் எடுக்க முடியும்னா சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. எதா இருந்தாலும் நியாயம் முக்கியம். 150 ரூபா போயிடுச்சு, 150 ரூபா போயிடுச்சேடா. அந்த 150 ரூபா கொடுத்ததுக்கு அந்த ஆன்டி இண்டியன் படத்தோட ஸ்னீக் பீக்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு போயிடலாம். நீங்க கேட்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்துக்களுக்கு எங்க ஒரு பிரச்சனைனாலும் அங்க நாங்க இருப்போம். அதுல ஒரு நச்சுன்னு ஒரு டைலாக் வரும், அதுதாங்க இந்த படத்தோட ஹைலைட்டான விஷயமா இருந்துச்சு. அதையும் தியேட்டர்ல மியூட் பண்ணிட்டாங்க. நான் அதை சொல்றது, மதன்றது நீ போடுற ஜட்டி மாதிரி. நீ போடலாம் போடாம இருக்கலாம், அது உன் இஷ்டம். ஆனா உன் ஜட்டியை இன்னொருத்தனை போட சொல்லி வற்புறுத்துற பாரு, அது ரொம்ப ரொம்ப தப்புடா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் என்னன்னா வச்சுங்க, இந்த படத்தோட டைலாக்ஸ் மட்டும்தான். நம்ம மக்களை பற்றி நமக்கு தெரியாதா? செருப்பால் அடிச்சுட்டு கையில் கருப்பட்டியை கொடுத்தா நக்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த படத்தோட பாதி சீனை வந்து கேமராவில் எடுத்திருக்காங்க, மீதி சீனை வந்து இந்த படத்தோட குவாலிட்டி இன்னும் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு Realme 5 Proல எடுத்திருக்காங்க. அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு இருக்க. அன்னைக்காச்சும் கன்ஃபியூஷன்ல கிடையாச்சு, இப்ப கன்ஃபார்மா உன்னை பெட்ரோலை ஊத்தி கொடுத்திருவேன். ஆமா, ஒவ்வொரு தமிழ் டைரக்டர்ஸும் கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பட்ஜெட்டை எப்படி குறைக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நம்ம ப்ளூ சட்டை மாறன் அவர்கள்ட்ட கத்துக்கணும். செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? கேமரா ஆங்கிள் பார்த்தா அங்க வைக்கிறாங்க இங்க வைக்கிறாங்க. இல்ல இது வந்து ஒருவேளை கிரியேட்டிவிட்டி நினைச்சு வேற ஏதாவது பண்றாங்களா இல்ல என்னங்கிறது நமக்கே தெரியல. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இடையில அவர் டெய்லி ஷூட் பண்ணிட்டு பாரு, அவரோட ஸ்டுடியோல இருக்க கேமரா அதையும் படத்துக்கு ஒதுக்கிட்டாரு போல பட்ஜெட்டை குறைக்கிறதுக்கு. இது எல்லாத்தையும் தமிழ் டைரக்டர்ஸ் அனைவரும் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி மியூசிக்கும் இவர் தானா? நீங்க நாங்க இன்னைக்கு தொழில் கத்துக்க போறோமோ? சீக்கிரம் கத்துறடா, சீக்கிரம் போய் வாங்க. அவ்வளோ திறமைகளும் தன்னுக்குள்ள அப்படியே வச்சு ஒளிச்சு வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நாளா அந்த மனுஷன் பேசிட்டு இருந்திருக்காரு. இது எல்லாத்தையும் இந்த படத்தை பார்க்கும்போது தான் நமக்கே தெரியுது. மியூசிக்கு சும்மா தாறு மாறு தக்காளி சோறுங்க. எங்க முதலாளி ஒரு சினிமா படம் எடுக்கிறாரு, அதுல உங்களை மியூசிக் டைரக்டரா போடணும்னு சிபாரிசு பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியா? சூப்பரா ஒரு பல்லவி போடுங்க, கேளுங்க. தமுக்காலோ
அடுத்து என்னடா இந்த படத்தில் சொல்கிறது, கலர் கரெக்ஷன். கலர் கரெக்ஷன் இந்த படத்தில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ரீல்ஸ் வீடியோ போடுறவங்க கூட கலராக டிஃப்ரெண்ட் நல்ல ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி வீடியோவை ப்ரெசென்ட்டாக கொடுக்குறான். ஆனால் ஒரு படத்தில் எப்படி இருக்கணும், அட்லீஸ்ட் அந்த ரீல்ஸோட ஃபில்டர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கலாம். அதுவும் பண்ணலை சரியா. ஆளுங்கட்சியோட உச்சகட்ட அராஜகமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏற்கனவே படம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு, அதுலேயும் ஒரு சாங்கை போட்டு மேலும் நம்ம பொறுமையை சோதிக்கிறாங்க. இந்த வாழ்க்கையில் வந்து பொறுமையாக இருக்கணும் தம்பி, வாழ்க்கையில் முன்னேனா நீங்கள் பொறுமையாக இருக்கணும் தம்பின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அவங்கள பிடிச்சி அந்த தேட்டருக்கு அனுப்புங்க இந்த படத்தை பார்க்கறதுக்கு. இந்த படத்தில் அடிக்கடி பல இடங்கள்ல கருத்தூசியாக போட்டுட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் நல்ல விஷயம் தான், பாராட்ட வேண்டிய விஷயம் தான். மதத்தை நம்புறவனும் கோச்சிக்க மாட்டான், மதத்தை நம்பி பொழப்பு நடத்துறான் பத்தியா, அவன் தான் கோச்சிக்குவான். இடையில லொல்லு சபா சேஷு வந்திருப்பாரு. அவர் வந்த உடனே ஏதோ அங்க ஒரு சமூகம் நடக்க போறா, ஏதோ ஒரு காமெடியான விஷயம் நடக்க போறான்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்ப்போம். ஆனா ஒரு இடமும் நடக்காது. அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. அந்த சீனை காமெடிக்கு வச்சிருக்காங்களா, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் சொல்றதா வச்சிருக்காங்களா, இல்ல டார்க் ஹியூமரான்னு சொல்லிட்டு ஒரே இடமும் தெரியாது. இங்க ஏசப்பாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த படத்துல வந்து பாலாவோட ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவங்க பொந்த வச்சு விளையாட்டு காட்டுறானுங்கண்ணா. இந்த படத்துலங்க பல எமோஷனல் சீன்ஸ் இருக்குங்க. அதை வந்து அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு சீன் சொல்றேன். இந்த புளு சட்டை மாற வந்து பாஷாவா நடிச்சிருப்பாரு, செத்துருப்பாரு. பாஷா செத்த பிறகு அவங்க அம்மா வந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க, பாஷா போயிட்டியேன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் அந்த ஏரியா ஃபுல்லா ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பாஷாவுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா செத்து போட்டானே இவனுக்கு எதுக்கு கொடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அம்மாவுக்கு மட்டும் நியாயமான முறையில் 1000 ரூபா கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க அம்மா வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுவாங்க. ஐயோ பாஷா இப்படி பண்ணிட்டாங்க பாத்தியா பாஷா, ஓட்டுக்கு 1000 எனக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, உனக்கு கொடுக்கல பாரு, நீ செத்து போயிட்டியா அதனால உனக்கு 1000 ரூபா கொடுக்கலையா, இப்படிப்பட்ட மோசமான உலகத்துல என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியே பாஷா, ஒரு 2 நாளைக்கு அப்புறம் செத்தா என்ன, செத்த மூதேவி, ஓட்டு பணம் 1000 ரூபா கிடைக்காம போயிட்டல அப்படின்னு சொல்லி நியாயமான முறையில் அழுகுறாங்க. அந்த சீனை பார்க்கும்போதுங்க தியேட்டர்ல ஒரு சின்ன சத்தம் கூட இல்லைங்க, அந்த அளவுக்கு அவ்வளோ அமைதியா இருந்துச்சு. எல்லாரும் தூங்கிருப்பாங்க, அது வேற விஷயம். இதனால ஒரு நல்ல சீனுங்க. அது ஆடியோ எங்க கிட்ட கொடுத்துருங்க, பேசாம பாடி எடுத்து மெடிக்கல் காலேஜ் எடுத்து போடுங்க சார், பசங்களாவது அதை வச்சு படிக்கட்டும். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஓகேவான ஒரு மூவி, ஒரு நல்ல படமாக தான் இருந்துச்சு. குறைகள் எதுவும் சொல்றது மாதிரி இல்லை, அவ்வளோதான் விஷயம். நீங்க நம்பர் 1 டுபாக்கூர், அவன் நம்பர் 2 டுபாக்கூர். நான் நம்பர் 1 டுபாக்கூர்னா என்னடா? உங்களுக்கு வந்து தூக்கமின்மை நோய் இருந்துச்சுன்னா வச்சுங்க, புரண்டு படுக்கிறேன், செல்லை நோண்டி படம் பார்த்துட்டு இருக்கேன் அப்பயும் தூக்கம் வர மாட்டேங்குது, புக்கு படிச்சு பார்க்குறேன் அப்பயும் தூக்கம் வர மாட்டேங்குது, பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்பயும் தூக்கம் வர மாட்டேங்குது, இது போல தூக்கமின்மை பிரச்சனால நீங்கள் வந்து தொடர்ந்து அவதிப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா வச்சுங்க, இந்த படத்துக்கு போங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையே இருக்காதுங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் அவ்வளோ தூக்கங்க. எனக்கு அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அதை சொல்லணுங்கிறதுக்காகவே அந்த படம் முழுக்க பார்த்தேங்க, ஃபுல்லா பார்த்தேன். இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா, பேசுறாங்க பேச்சு. அந்த படத்தை ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்தா வெளியில இருந்த யூடியூப் சேனல் வந்து மைக்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஓபன் வாக்கியா 2 காதுல ஏறுது, 2 கழுத்துல ஏறுது, 2 கடவாயில ஏறுது, அவ்வளவுக்கு பிச்சு போட்டு பாக்குறேன், மறுபடியும் ஓடுறான். ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல, அத வந்து வெளியில போலான்னு பார்த்தா விடவும் மாட்டாங்க. சொல்லுங்க சார், மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா, மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீங்க? யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போய் சொல்லுங்க எல்லாரும். ஏதோ முதல் படம் வந்து ஓரளவு நல்லா சிறப்பாக எடுத்துறாங்கன்னு வச்சுங்க, அடுத்த படம் இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமாறு உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன். மொத்தத்தில் ஆன்டி இண்டியன் ஒரு துரு பிடிச்ச ரம்பம். இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும், உங்களால தாங்க முடியல கட்சியில் கல்லுங்க, கல்கோரி வேலைக்கு போயிடலாம்.